எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பதாக. தாவீது என்ற மனிதன் சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. ஆம், இன்றைக்கும் தேவ கிருபை நன்மை உங்களை நிரப்புவதாக, உங்கள் வாழ்வை நிரப்புவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே சில வேளைகளிலே நாம் மற்றவர்களால் மறக்கப்படுகிற நேரங்கள் உண்டல்லவா? அநேக நேரங்களிலே மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிற நேரங்கள் உங்களுக்கு இருக்கிறதல்லவா? சில நேரம் மற்றவர்கள் உங்களுடைய நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிற நேரங்கள், உங்கள் வாழ்க்கை அந்த நேரங்கள் உடைந்து போய் விடுகிற நேரங்கள் இருக்கிறதல்லவா? ஆனாலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதும் எம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமே நமக்கு தலைகளாய் மாறினாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தின் பக்கமாய் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற பாதைகள் ஒருவேளை கண்ணீரின் பாதைகளாய் இருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதை ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கை போல இருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதை கரடு மேடானவர்களாய் இருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற வாழ்க்கை மற்றவர்களாய் கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் எங்கள் வாழ்வின் பெரிய வெற்றி. அதனால்தான் சங்கீதம் 84 சொல்லுகிறான் சங்கீதக்காரன், நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறார் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் தனிமையின் பாதை, உங்கள் வாழ்க்கையின் கண்ணீரின் பாதை, உங்கள் வாழ்க்கையின் வேதனையின் பாதை, உங்கள் வாழ்க்கையின் வியாகுலத்தின் பாதை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்தின் பாதை, அவைகளை தேவன் மாற்றுவார். தேவன் எங்களோடு கூட இருக்கும்போது நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த மரண இருளை கூட அங்கே தேவன் வெளிச்சமாய் மாற்றுகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றினீர் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற பாதை மரணத்தின் பாதையாகவே இருந்தாலும் அதை ஜீவனுள்ள பாதையாக மாற்ற தேவனால கூடும். உங்கள் கண்ணீரின் பாதையை களிப்பாய் மாற்ற முடியும். உங்கள் தனிமையின் பாதை, துக்கத்தின் பாதையை தேவன் சந்தோஷமாய் மாற்ற முடியும். காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா! யார்தான் இல்லாமல் போனாலும், எதுதான் இல்லாமல் போனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளும் பொல்லாப்பை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு தனிமை, கண்ணீர், வேதனை, வியாதி என்ற ஒரு பள்ளத்தாக்கில போகிறீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் யார் யார் மரண இருளின் பள்ளத்தாக்கில, கண்ணீரின் பள்ளத்தாக்கில, வேதனை வியாதி என்ற பள்ளத்தாக்கில போகிறார்களோ, தேவன் தாமே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை நடத்துவீராக. அவள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீராக. ஆண்டவருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவீராய். வியாதிகளை தேவன் மாற்றுவீராய். தனிமையை மாற்றுவீராய். தேவன் தாமே இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்பு கரத்துக்குழப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.